ஓம் ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை, ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை, ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். மஞ்சள் மகிமை. மஞ்சள் குங்குமம் என்று எப்பொழுதும் இரண்டையும் இணைத்து கூறி பாரில் மங்களத்தை பொழிந்தீர்கள். ஆதி வேத காலத்திற்கும் முந்தையதாய், வேதங்களுக்கும் மூத்ததாய், இயற்கையிலேயே தெய்வ பரிசுத்தத்துடன் தோன்றி சகல யுகங்களிலும் தெய்வ மூர்த்திகளுக்கும் ஜீவன்களுக்கும் உரித்தான மங்கள சாதனமாக ஒளிர்வதே மஞ்சள். பிரபஞ்சத்தின் அரும்பெரும் கணபதி பக்த சித்த மகரிஷியாம் அகஸ்தியரும், லலிதா பரமேஸ்வரி உபாசக லோபமாதா தேவியும் தம்பதி சகிதம் முதலில் நாம் வாழும் இந்த புண்ணிய பூமியில் அம்மியில் தாமே மஞ்சள் அரைத்து திருமஞ்சன வழிபாடுகளை நிகழ்த்தி வழிபட்ட மூர்த்தியே திருமங்கலகுடி ஸ்ரீ ஔம கணபதி. சந்ததி விருத்திக்காக ஸ்ரீ கிருஷ்ணரும் தம் பத்னியருடன் வழிபட்ட இந்த புனிதமான உத்தம ஔம கணபதி ஆலயம் பலராலும் கலையில் இன்னும் அறியப்படாது உள்ளது. திருமங்கலகுடியில் ஸ்ரீ மங்களாம்பிகை கோயில் அருகே வீதி முனை சிறுபிள்ளையார் கோயிலாகிவிட்ட ஸ்ரீ ஔம கணபதி ஆலயம் தற்போது முறையான பூஜைகள் அற்றும் பெரிதும் சிதிலம் அடைந்தும் உள்ளது. பக்தர்கள் உடனடியாய் கவனிக்க வேண்டும். நவகிரக சூரிய தலமாம் சூரியனார் கோயிலுக்கு மிக அருகாமையில் உள்ளதே திருமங்கலகுடி. 3 பிள்ளையார் மூர்த்திகள் ஒரே சன்னதியில் இவ்வாறு குடிக்கொண்டு அருள்வது கலியில் மிக அபூர்வமே. முதலாய் மஞ்சள் தாவரத்தை இப்பூவுலகில் மங்களகரமாய் படைத்திட அருந்துணை புரிந்தவரே ஸ்ரீ ஔம கணபதி மூர்த்தி. ஓங்காரத்தின் அகரம், உகரம், மகரம் ஆகிய 3 மங்கள சக்தி மூர்த்தங்களை இச்சிறு விநாயகர் ஆலயத்தில் ஔம கணபதி மூர்த்தங்களாய் 3 பிள்ளையார் வடிவங்களாகி உள்ளன. ஹரித்ரா தேவி எனப்படும் அம்பிகையே மஞ்சள் மாதா தேவி. ஓங்காரத்தின் அ, உ, மா ஆகிய 3 ஒளி பிரகாச சாரமாய் 3 மஞ்சள் தாவர செடி கொத்துக்களை ஔம கணபதி தோற்றுவித்து ஹரித்ரா தேவியிடம் இத்தலத்தில் ஆதி முதற் கற்ப காலம் ஒன்றில் அளித்தார். இவ்வாறு பிரபஞ்சத்தின் ஆதி மங்கள மூல சாதனங்களுள் ஒன்றாய் மஞ்சள் செடியை தோற்றுவித்தவரே ஔம கணபதி. ஹரித்ரா தேவியும் சாகம்பரி தேவியிடம் 3 மஞ்சள் கொத்துகளையும் ஒப்படைத்திட ஒரு ஆதி கற்ப காலத்தில் தாவர படைப்பும் இவ்வகையில் தொடங்கியது. ஔம கணபதி, ஹரித்ரா தேவி, சாகம்பரி தேவி ஆகிய மூர்த்திகளால் ஸ்பரிசிக்கும் பாக்கியத்தையும் ஆதி முதலிலே பெற்றதும் மஞ்சள் கொத்தேயாம். இதனால்தான் பொங்கல் திருநாளில் மங்கள கும்பம் என்று போற்றப்பெறும் பொங்கல் பானையின் கழுத்தை சுற்றி மாங்கல்யம் போல் மஞ்சள் கொத்தை மங்கள அக்னி புஷ்பமாய் சூடி வைத்து சூரியனை வழிபடுகின்றோம். சூரிய பகவானும் தன்னுடைய சூரிய கிரகணங்களுக்கான மஞ்சள் வண்ணத்தை ஒவ்வொரு தைப்பொங்கல் நாளிலும் இவ்வாறு பூவுலக மக்கள், குறிப்பாக தெய்வ தமிழகத்து மக்கள் படைக்கும் பொங்கல் பானை கழுத்தில் மஞ்சள் கொத்திடம் இருந்துதான் பெறுகிறார் என்பது பலரும் அறியாத தெய்வ ரகசியமாகும். மகர சங்கராந்தி கும்பமேளா மகிமையில் ஆதி மங்களபுரி என போற்றப்பெறும் திரு மங்களபுரிக்கான விளக்கம் சித்தர்களால் அருளப்பெறுவது. இவ்வாறு ஔம கணபதி வார்த்தளித்த மஞ்சள் கிரணங்களுடன் தான் தற்போதைய சூரியனார் கோயிலில் சூரியமூர்த்தியும் குடிக்கொண்டார். எனவே சூரியனார் கோயிலில் வழிபடும் முன்னர் முதலில் திருமங்கலகுடி ஔம கணபதியை தரிசித்து இங்கு ஹரித்ரா தேவி அம்சங்களுடன் அருளும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத பிராணநாதீஸ்வரர் சிவாலயத்தை தரிசித்து சென்றால்தான் சூரியனார் கோயிலுக்கான தரிசன பூஜா பலன்கள் நிறைவுடன் பரிபூர்ணமாகும் என்பதே தொன்று தொட்டு நிலைவரும் சரியான மங்கள தரிசன முறை. ஔம கணபதி ஆலயத்தில் பானையில் பொங்கல் படைப்பது மிகச்சிறந்த பிரார்த்தனை. மஞ்சள் என்றாலே மங்களம் என்று ஒரு பொருள் உண்டு. மஞ்சளின் மகிமையை பற்றி பேசாத பாடாத சித்தர்களே இல்லை எனலாம். பல மகான்கள், ஞானிகள் அம்மன் புராணங்களை எழுதியுள்ளார்கள். மஞ்சளின் பிறப்பு, பெருமைகள், மகிமைகள், பயன்கள் இவற்றையெல்லாம் மிக விரிவாக விளக்குவது உத்தம சிவதாண்டவ ரகசியம் என்னும் நூலில்தான். இதில் குரு அகஸ்தியர் சீடர் போகர் சம்பாஷணையில் ஞானசீடர் தன் தெய்வ குருவிடம் இவ்வுலக மக்கள் சார்பில்
நின்று மஞ்சளின் வரலாற்றை விளக்குமாறு வேண்டி, சத்குரு தேவா, மகாதேவா, மஞ்சள் பிறந்த நிலைக்கு காரணம் யாதோ என வினவுகின்றார். அகஸ்திய தேவர், அன்பனே போகா, அந்த சராசரத்தில் சக்தி வாய்ந்த ஞானக்கனி கொடுத்த அல் மஞ்சளே என்கின்றார். ஞானக்கனி என இங்கு அகஸ்திய பெருமான் குறிப்பிடுவது அம்பாளையே ஆகும். ஞானத்தில் நின்று பிறந்தமையால் மஞ்சளின் முழு அருமை பெருமைகளை ஞானியரே முழுவதுமாக உயிர்த்து உணர முடியும். மற்றவர்க்கு மிக அரிது பாரேன் என்கின்றார் அகஸ்திய பெருமான். மஞ்சளின் பெருமையை கூற வந்த அகஸ்திய பெருமான், தர்பையில் கணபதி ஆவாகனம் செய்தால் பிரம்மச்சரிய சித்தி கைகூடும், அருகம்புல்லில் கணபதியை ஆவாகனம் செய்தால் காரிய சித்தி கைகூடும், சந்தனத்தில் கணபதியை ஆவாகனம் செய்தால், ஆத்மதேவில் ஆவாகனம் செய்தால் காயகல்ப சித்தி கிட்டும். மஞ்சளில் ஆவாகனம் செய்தாலோ விண்ணப்ப சித்தி கைகூடும். கேட்பதை தருவாள், தருவாள் என்பதன் மூலம் கணபதியை விட்டு என்றும் பிரியாத வல்லப மாதாவே அருளுவாள் என்கின்றார். மேலும் எவ்வகை பித்தத்தையும், அதாவது மனநோய் போக்க வல்லது. மஞ்சளை முன்னிலையில் வைத்துத்தான் எந்த இந்து திருமணமும் மங்கள சடங்குகளும் நடைபெறும். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைப்பதில் இருந்து வழி அனுப்புவோருக்கு விடை கொடுப்பது வரை மஞ்சள் கலக்காத நிகழ்ச்சியே இல்லை எனலாம். மஞ்சளே மங்களம், மங்களமே மஞ்சள். இது அம்பாளின் பேர் அனுக்கிரகம் ஆகும். சகல சித்திகளும் பூரணமாக அடைந்துள்ள தன் ஞான குருவான அகஸ்தியரிடம் பெரும் பணிவோடு போகர் கேட்கின்றார். தாங்கள் எங்கனம் மஞ்சள் பெற்றீர் குருதேவா? மஞ்சளை எனக்களித்தவள் காமகலா காமேஸ்வரி போகா என்கின்றார் அகஸ்திய பெருமான். இதலோக சித்திகள் கைகூடவே தேவியானவள் அகஸ்திய பெருமானுக்கு மஞ்சளை அளித்தார். மஞ்சளை கொண்டு எவ்வகை சித்தியையும் பெற முடியும். தாந்திரிக முறையில் எந்த தெய்வத்தையும் மஞ்சளை கொண்டு முறையாக வசியம் செய்ய முடியும். ஏன் ஏவலை வைக்கலாம், ஏவலை எடுக்கலாம். எம்மகள் கீழ்கண்ட தோத்திரத்தை ஆத்ம சுத்தியுடன் தெய்வ பக்தியுடன் 11 முறை ஓதுகின்றாலோ அவளுக்கு தேவியே நேரில் வந்து மங்கள மஞ்சளை அருளுவாள். சங்கிரி சூலி ஆம்பதி நீலி சகல கலா மாயி மங்கள தத்துவ மரகத நேயி மாயவன் தங்கையலே சங்கினை ஏற்றி சங்கடம் தீர்க்கும் காமகலா மாயி மஞ்சள சக்தி மஞ்சள தேவி மஞ்சள் அளித்திடுவாய். இதை ஏற்றியவர் அகஸ்திய மகாபிரபு ஆவார். இப்பாட்டை வைத்துக் கொண்டு இகலோக சித்திகள் அனைத்தும் பெறலாம். சிவனின் பாதியாகிய அம்பிகையே நேரில் தோன்றி அகஸ்திய பெருமானுக்கு வழங்கிய பெருமையுடையது மஞ்சள். இது தோன்றிய வரலாற்றை உலகம் அறியுமாறு செய்ய திருவுள்ளம் கொண்ட போகர் பெருமான் அகஸ்தியரிடம் மஞ்சள் எங்கனம் பிறந்தது குருதேவா என்று பணிவாக வினவுகின்றார். அதற்கு அகஸ்திய பெருமான், அன்பனே போகா, யாம் கூறுவதை விட எம் பரம்பரையில் உதித்த குப்பை சித்தர் இதற்கு விடை கூறுவார் என்று பதிலுரைக்கின்றார். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குப்பை சித்தர் பெருமான் மஞ்சள் பிறந்ததை பற்றி, ஓங்கார பெருஞ்சோதி ஒளி நீற்றை தூவிடவே ஓங்கார ஒளியுற்று அந்நீரும் பெண்மையுற்று ஓங்கார பெருஞ்சோதி பாதி சிவனாகியே ஓங்கார அன்னையும் மஞ்சளாய் ஆகினாளே என்று கூறுகின்றார். சிவ அம்சமாகிய திருநீரு ஒரு பாதி சிவனாகவும் மறுபாதி மஞ்சளாகவும் மாறியது. திருநீரும் மஞ்சளும் சிவசக்தி ரகசியத்தை அறிவிப்பதாகும். ஒளி நீற்றிலிருந்து பிறந்ததால் மஞ்சளுக்கு பூரண சக்தி உண்டு. இதே ஒளி நீற்றிலிருந்து பிறந்தவன் ஆறுமுகன் என அறிவாய் போகா என்றார் அகஸ்திய பெருமான். மேலும் ஒளி நின்று தோன்றியதால் மஞ்சளுக்கு அழகும் சக்தியும் உண்டு. மஞ்சளை எவர் பூசினாலும் முருகனோடு இரண்டர இணைந்ததற்கு சமம். கணபதியை எவ்வளவு வேண்டினாலும் காட்சியளிக்க மாட்டார். ஆனால் வல்லப மாதாவிற்கு தூபம் காட்டினால் தான் வருவார் கணபதி. சிவனோ என்றும் பனிமலை வாசம், நித்திய தியானாதிபதி, எவரும் எழுப்ப முடியாது. ஆனால் என் குருநாதன் சத்குருநாதன் முருகனை அழைத்தாலோ தான் மட்டும் வராமல் தன் 2 மனைவியருடனே வருவான். ஒரு மனைவி கிரியையும் ஒரு மனைவி ஞானத்தையும் முருகன் அனுகிரகத்தையும் வாரி வழங்குவார்கள். 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 காலும் தோன்றும், முருகா என ஓதுவோர் முன் என்று அருணகிரிநாதர் பாடுகிறார். ஒரு முறை அழைத்தால் 2 முறை வரும் முருகனோ மஞ்சளுக்கு சமமானவன். ஆனால் இக்கலிகத்திலோ
முருகனுக்கு நிகரான மஞ்சளை பூசுவதே பெண்டீர் தயங்குவார்கள். மஞ்சளை படாமல் பட்டது போல் தொடுவார்கள். தொட்டதை இங்கும் அங்கும் தட்டுவார்கள். உலரும் முன்னே துடைத்தெடுப்பார்கள் என்கின்றார் அகஸ்திய பெருமான். மேலும் மஞ்சளை துஷ்பிரயோகம் செய்தாலோ, மஞ்சளை பூசாதே அல்லது குறைவாக பூசு, இங்கு பூசு அங்கு பூசாதே என்று கூறினாலோ அம்மாந்தர் மண்ணிற்கு சமம். மஞ்சள் இல்லாத பெண் மண்ணாவாள். அதே சமயம் முன்வினை கர்மங்களால் ஒரு பெண்ணானவள் பொன் பொருள் அணிகலன்களை இழந்திருந்தாலும் தன் நிலை இப்புவியில் உயர்ந்திட வேண்டில் உன் நிலை உயர்த்தவே மஞ்சள் உண்டே இப்புவியில் என்கின்றார். ஆகவே முன்வினை கர்மாக்களின் வேகத்தையும் மாற்ற வல்லது மஞ்சள். மேலும் போகர் பெண்ணிற்கிட்டும் அரிய பொருள் இப்புவியில் எது குருதேவா என்கின்றார். பதிப்பால் சார்ந்து இல்லறம் நடத்துவதே அரசர்க்கு அரசாட்சி கிட்டியது போல் பெண்ணிற்கு கிட்டும் அரிய பொருள் போகா என்கின்றார் அகஸ்தியர். பெண்ணானவள் தன் பதியுடன் இருப்பதே சிவசக்தி தத்துவத்தை விளக்கும் உதாரணமாகும். மஞ்சள் பிறந்த வரலாற்றை கீழ்வருமாறு போகருக்கு அகஸ்தியர் கூறுகின்றார். ஒருவருக்கு மாலை போட்டால் அதை உடனே கழற்றுதல் கூடாது. ஏனென்றால் மாலை லக்குமியின் அம்சமாகும். போட்ட மாலையை உடனே கழற்றுவது லக்குமியை அவமதிப்பதாகும். துர்வாச மகரிஷிக்கு சகல சக்தியுடைய ஒரு மாலை கிடைத்தது. அந்த மாலையானது திருமாலை அழைத்து வரும் சக்தி பெற்றது. ஞான தவத்தை மட்டுமே செல்வமாக கொண்ட ஞான தபோதனரான துர்வாச மகர்ஷி மாலையுடன் இந்திரலோகம் ஏகினார். அப்போது இந்திரன் படு அமர்க்கலமாக வெள்ளை யானை மீது அமர்ந்து எதிரே வந்து கொண்டிருந்தான். தேவர் தலைவன் நலமாக வாழ்த்துமே என்று எண்ணி துர்வாசர் மாலையை அவனிடம் கொடுத்தார். தேவராஜனுக்கு தான் என்ற அகந்தை மேலிட விதியும் சேர்ந்து விளையாட மாலையை அணியாமல் யானையின் மத்தகத்தின் மேல் வைத்தான். இது போதாது என்று விக்னேஸ்வரரும் யானை உருவில் விளையாடினார். வெள்ளை யானை மாலையை துதிக்கையால் எடுத்து காலில் போட்டு நசுக்கியது. இதை கண்ட துர்வாச முனிவர் வெகுண்டெழுந்து இந்திரனை சபித்தார். உடனே ஔதாரியம், சீலம், பொறுமை, சந்தோஷம், ஐஸ்வர்யம் அனைத்தும் இந்திரனை விட்டு அகன்றது. இது போன்ற அரிய வாய்ப்பினை எதிர்பார்த்து காத்திருந்த அசுரர்கள் தேவர்களை நசுக்கினர். தேவர்கள் மூளைக்கொருவரால் பறந்தனர். தேவர்களை பிரிந்த தேவ மாதர்கள் மெய்யுருகி இழந்த வாழ்வை மீண்டும் பெற அம்மனை வழிபட்டனர். காமகலா காமேஸ்வரி அம்மனும் அவர்களின் பக்தியை மெச்சி அவர்கள் முன் பிரசன்னமாகி மங்கள வாழ்வை திரும்ப அடைய மஞ்சளை அருளினாள். பெற்ற மஞ்சளை மந்திரம் கூறியே முறையோடு பூசி தேவ மாந்தர் இழந்த வாழ்வை மங்களமாக அடைந்தனர். இம்மந்திரத்தை லோபமுத்ரா தேவி வணங்கினால் உபதேசம் செய்வாள். முன்பே மஞ்சளின் பங்கு ஒரு திருமணத்தில் எத்தகையது என பார்த்தோம். திருமணம் மட்டுமின்றி திருமண அழைப்பிதழை முறையாக அச்சடிப்பது எப்படி என்பதனை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே அகஸ்திய பெருமான் எழுதி வைத்துள்ளார். மஞ்சளில் நாள் குறித்து மங்கள பொத்திட்டு பஞ்சமில்லாமல் வாழ்ந்திட பசுமை எழுத்திட்டு அஞ்சேல் என வாழ்க்கையை அருந்ததி போல் சஞ்சலமின்றி வாழ வரைந்த ஓலையே. இதை விரிவாக கூற வேண்டுமானால் வெளிப்பக்கம் திருமண அழைப்பிதழ் இளஞ்சிவப்பு நிறத்துடனும் உள்பக்கம் மஞ்சள் நிறத்துடனும் கூடிய காகிதத்தில் பச்சை மையினால் அச்சடிக்க வேண்டும். கருப்பு, சிவப்பு, நீலம் போன்ற நிறமைகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு முறையாக செய்வதன் மூலம் திருமண ஜோடியின் வாழ்க்கை நிலையே மாற்றிவிடலாம். தொடக்கமே மங்களமாக இருந்தால் நடுவும் முடிவும் தானாய் மங்களமாய் அமையும். இதே போல் துருவனையும் அருந்ததியையும் காட்டும் பழக்கமும் சிறு சிறிதாக மறைந்து விட்டது. மேலும் திருமணம் என்பது ஒரு ஆண் பெண்ணுக்கு தாலி கட்டி கைப்பிடித்ததோடு முடிவதில்லை. இது மட்டுமே முக்கியமும் இல்லை. திருமணம் தொடங்கி முடியும் வரை கடைபிடிக்கப்படும் சாங்கியங்கள் அனைத்துமே ஆழ்ந்த அர்த்தம் உள்ளவை. முக்கியமான சாங்கியங்கள் சிலவற்றை பார்ப்போம். அரிசியிடும் சாங்கியம். அரிசியை கையால் தூக்கும் போது மணமகனே, சம்சாரம் என்னும் பெரும்பாரத்தை உன் கைகளில் தூக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதையும் சிறிது சிறிதாக அரிசியை இடும்போது மணமகனே, வாழ்க்கையில் இன்பம் துன்பம் என்பவை மாறி மாறி தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ஆகையால் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் எல்லா சவால்களையும் வெற்றிகரமாக சந்தித்து சம்சார கடலில் நின்று கரையேற வேண்டும் என்பதையும் காட்டுகின்றார் பெரியோர். இச்சாங்கியத்தை பெரும்பாலும் வயதாகி வாழ்க்கையில் மேடு பள்ளங்களை சந்தித்த பெரியோர்களே இருவர். கும்பம் ஏந்தி சிறுமியர் பண்டீர் வலம் வருதல். இதுவரை சிறுமியாயிருந்த நீ கன்னியாகி மனம் புரிந்து வாழ்க்கையில் ஈடுபடும் போது தொட்டு தாலி கட்டிய கணவனை கும்பிட்டு வாழ்வாய் என்பதை வலியுறுத்தவே சிறுமியரில் ஆரம்பித்து
வளர்ந்த பெண்டிர் வரை கும்பம் ஏந்தி வலம் வருவர். மணமகன் மணமகள் ஊஞ்சலாடுதல். மணமகனே, வாழ்க்கை என்னும் ஊஞ்சலில் அந்தரத்தில் ஆடுகின்றாய். உன்னையே தெய்வம் என்று நம்பி கைப்பிடித்திருக்கும் உன் மனைவியை என்றென்றும் கைவிடாமல் வாழ்க்கை நடத்துவாய். கைப்பிடித்தவளை அந்தரத்தில் விட்டு விடாதே என்னும் கருத்தை அந்தரத்தில் ஆடும் ஊஞ்சல் சாங்கியம் வலியுறுத்தும் செய்தியாகும். பாயில் மணமக்களை உருட்டுதல். அம்மி மிதித்தல். அம்மி என்றால் அம்மா என்று பொருள் உண்டு. மனைவியை அதன் மீது குழலை போல் நிற்க வைத்து காலில் மெட்டி போடுதல். ஒரு தாய் தன் குழவிகள் எத்தகைய தவறுகள் செய்தாலும் பொறுமையாக சகித்துக் கொள்வது போல் கணவன் தன் வாழ்வில் இன்ப துன்பங்களை தன் மனைவியுடன் சரிபாதியாக பகிர்ந்து கொள்ளுதலே கடமை சிறப்பு ஆகும். மேலும் கனவிலும் பிற மாதரை நினையேன் என்பதும் மறைபொருள். மேற்கூறிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மணமக்கள் மஞ்சள் ஆடை அணிந்தே பங்கேற்பர். இதையே பெரியோர் வேத வேத ரூபினி, வேதம் பாடும் மாமுனி, நாதமான கீதமும் நாடுகின்ற நல்மணி, மாதவத்தின் சக்தினி, மாறன் பாடும் மாலினி, ஜோதி ஜோதியான நீ, மஞ்சள் தந்த வாழ்வினி என்று மஞ்சளின் பெருமையை பாடினர். திருமணம் என்றால் நேரத்தை காட்டுவது என்னும் ஒரு பொருள் உண்டு. குரு பொருத்தம் அல்லது குரு பார்வை பட்டால்தான் ஒரு பெண்ணிற்கோ ஆணிற்கோ திருமண பாக்கியம் கிட்டும். குருவிற்கு உருத்தான நிறமும் மஞ்சளாகும். ஆகவே மங்களம், பவித்ரம் என்ற பொருளுக்கே உரித்தானது மஞ்சளாகும். மஞ்சளை பூசாமல் வேறு வெள்ளை மாவுகளை பூசுவதால் சாபமே மிஞ்சும் இக்கலியில் திருமணத்தில் மேளம் கொட்டுவதோ மிக பொருள் நிறைந்தது. தாலி கட்டும் போது எவர் திட்டும் சத்தமும் வேண்டத்தகாத பேச்சுக்களும் பிற அமங்கல ஒலிகளும் மறைந்து போகும். பிறரிடம் பணம் இல்லை என்ற தட்டை தட்ட மாட்டார்கள். விரல்களில் வெள்ளை வளையம் பூண்டு தட்டுவது இனி குறைவில்லாத வாழ்வு வாழ்க என்று வாழ்த்தொலி. பிறந்தோர் அனைவரும் சென்றடைய வேண்டிய இடம் மயானம், சமரசம் உலாவும் இடம். முக்தி ஸ்தலங்களில் ஒன்றான காசி இறந்தால் முக்தி தரும் ஸ்தலமாகும். மகாருத்ர பூமியான காசியின் தலைவன் சிவபெருமான். ஆசிரமங்களும் மடங்களும் இருபுறம் இருக்க நடுவே புண்ணிய கங்கை பாய்ந்தோடும் புண்ணிய ஸ்தலம் காசி. எனவே காசி யாத்திரை செல்வதாக செய்து மணமகனுக்கு நினைவூட்டும் அறிவுரை, சமரச வாழ்வினை இல்லங்களில் கடைபிடித்து ஈடில்லா ஈசனை அடைய வேண்டும். கட்டுச்சோறு கொடுத்து அனுப்புதல். கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த பாடமும் கூடவே வராது. உன்னத குறிக்கோளுடன் உயரிய கொள்கை பிடிப்புடன் இறுதி வரை வாழ்ந்தால் காசி சென்ற பலனை இருக்கும் இடத்தில் இருந்தே அடையலாம் என்பதை அறிவுறுத்துகின்றது. அரிசி, குடை, சொப்பு, துணிகள் இவற்றை கொடுத்து அனுப்புதல் நிலை இல்லாமையினை எடுத்துரைக்கின்றது. அரிசி பிதர்களுக்காக தானம் செய்தலையும், குடை, சொப்பு, துணி வகைகள் நாம் பிறருக்கு தானம் செய்ய வேண்டியதையும், அன்றினவரையும் இயலாதவரையும் வெயிலில் இருந்து பிடிப்பவரை காக்கும் குடை போல வேண்டியவற்றை கொடுத்து காக்க வேண்டியதையும் அறிவுறுத்துகிறது. குடத்தில் நகைகள், பாலாடை, வளையங்கள், வளையல்கள் முதலியவற்றை போட்டு மணமக்களை ஒரே நேரத்தில் குடத்தில் தேட செய்தல். மணமகன் முதலில் எடுத்துவிட்டால் மணமகளை விட இல்லற வாழ்க்கையில் கையோங்கி இருக்கும் என்றும், மணமகன் முதலில் எடுத்துவிட்டால் கணவனை ஆட்சி செய்யும் தன்மை இருக்கும் என்றும் கூறுவர். அங்கனம் இராமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இல்லறத்தினை வெற்றியுடன் நடத்த வேண்டும் என்பதே கருத்து. அதே போல் திருமணங்களில் பெரியோர் சொற்பொழிவுகளை வைப்பது அக்கால மரபு. அதனால் மங்கள நிகழ்ச்சிகளின் போது பிறரால் எண்ணப்படும் பேசப்படும் பல்வேறு வேண்டத்தகாத கெட்ட நினைப்புகள், பேச்சுகளின் தீய பலன்கள் மணமக்களை அடையாவண்ணம் எங்கும் இறை உணர்வு சூழ்ந்து மணமக்களுக்கு ஆசி வழங்கும். இந்து மத சம்பிரதாயங்கள் அனைத்தும் பெரியோர்களால் ஆக்கப்பட்டு முழுமையும் அர்த்தங்களை கொண்டது. காரணம் இல்லாமல் எதையும் பெரியவர்கள் செய்வது கிடையாது. துருவன் விடாப்பிடியாக நாராயணனை பற்றியது போல் மனைவி எப்போதும் கணவனை விட்டு பிரியாத நிலை வேண்டும் என உறுதி செய்த துருவ நட்சத்திரத்தை காண்பிப்பர். அருந்ததி போல் கணவன் சொல்லை தட்டாமல் வாழ வேண்டும் என்பதை வாழ்க்கை துவங்கும் நாளிலிருந்தே கடைபிடிக்கவே அருந்ததியை காட்டி அருந்ததி போல் வாழ வேண்டும் என்பர். மற்றொரு முக்கிய நிகழ்ச்சி அட்சதை தூவுதல். அரிசியுடன் மஞ்சள் சேர்ந்து உருவானதே அட்சதை ஆகும். இது நாரணனும் சிவனும் ஒன்றாகும் தத்துவத்தை விளக்குவது. ஆசி கூறும் அருகதை அட்சதைக்கே உண்டு. அட்சதையை கலப்பது எப்படி, யார் கலக்க வேண்டும், கலந்தால் என்ன பலன் என்பதை பெரியோர்கள் தீர்க்கமாக எழுதி வைத்துள்ளனர். முதலில் அட்சதைக்கு எடுத்துக்கொள்ளும் அரிசி உடைப்படாமல் முழுமையாக இருக்க வேண்டும்.
உடைந்த அரிசி அறவே கூடாது. பின் அரைத்த மஞ்சளோடு சேர்த்து கலக்க வேண்டும். அச்சதை கலப்பது 5 வயதிலிருந்து 10 வயது சிறுமி அல்லது சிறுமியர் செய்தால் மணமக்கள் என்றும் மனக்கிளேசத்துடன் வாழ்வார். 10 இருந்து 25 வயது குமரிகள் செய்தால் என்றும் சந்தேகத்துடன் வாழ்வர். 25 முதல் 50 வயது பெண்கள் செய்தால் பற்றாக்குறைகள் ஏற்படும். 60 வயதிற்கு மேல் தீர்க்க சுமங்கலிகள் பலர் செல்வங்களை உருவாக்கிய மாதர் பிசைந்தால் அந்த அச்சதையை ஆசையாக பெறும் மணமக்களும் சத்தியத்தை பூர்த்தி செய்வார்கள் இறைவன் அருளால். இதே போல் ஆண்கள் பிசைந்தால் 5 இருந்து 10 வயது சிறுவர்கள் செய்தால் மணமக்கள் சிறு நிலைகளில் பற்று வைப்பர். 10 இருந்து 25 வயதினர் செய்தால் கணவனுக்கு மனைவி மேலேயே சந்தேகம் வரும். 25 முதல் 50 வயதினர் செய்தால் வாழ்க்கையில் தமக்கு சரிவர முக்கியத்துவம் தரப்படவில்லை என்று எண்ணங்களோடு வாழ்வர். 60க்கு மேல் கணவன் மனைவி இருவராய் அச்சுதையை பிசைந்து அதை அவர்களே முதலில் மணமக்களுக்கு இடுதல் வேண்டும். அவ்வாறு ஆசி பெற்ற மணமக்கள் நீண்ட ஆயுளுடன் அஷ்டலட்சுமிகளின் பரிபூர்ண ஆசியுடன் தாமும் 60 வயதுக்கு மேல் வாழ்ந்து பிறருக்கு ஆசி அருளும் தகுதி பெறுவர். அடுத்தபடியாக பெரும்பாலோரால் பொருள் தெரியாமல் செய்யும் முறை தெரியாமல் செய்யப்படுவது அச்சதை தூவுதல் ஆகும். ஆண் பெண் இருபாலரும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது அச்சதையை தாம் இருந்த இடத்திலிருந்து வீசி எறிதல் கூடாது. மணமக்கள் அருகே சென்று தலைமீது இட்டு ஆசீர்வதித்தலே முறை. இதுவும் மேற்கூறிய பலனை போல் மணமக்களிடமிருந்து வரும் வேக எண்ணங்களில் இருந்தும் பாதுகாக்கவும் அவர்கள் பல செல்வங்களை பெற்று சிறப்புற வாழவும் உதவும். மேலும் அரிசியானது அன்னபூர்ணி தெய்வத்திற்கு சமம். அதை எறிவது அன்னையை எறிவதற்கு சமம். மங்களத்தின் ஒருமித்த சின்னமாகிய மஞ்சளை பெண்கள் உடல் முழுவதும் பூச வேண்டும். மஞ்சள் கரை ஆடையில் படியுமே என்ற எண்ணம் அறவே கூடாது. மஞ்சள் கரை படிவது ஒரு பெரும் பாக்கியமாகும். மஞ்சளை பூசுவது மங்களம் என்றால் அதை பூச உபயோகிக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் பலன் உண்டு. ஆள்காட்டி விரலால் மஞ்சளை தொட்டால் ஒரு பலன், நடுவிரலால் தொட்டால் ஒரு பலன், மோதிர விரலால் தொட்டால் ஒரு பலன், சுண்டு விரலால் தொட்டால் ஒரு பலன். இதே போல் மஞ்சள் பூசும் ஒவ்வொரு இடத்திற்கும் அங்கத்திற்கும் தனிப்பலன் உண்டு. நெற்றி முழு முகம் தனில் பூசிடில் கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிட்டும். கன்னங்களில் பூசிடில் குழந்தைகள் குதூகலமாய் வாழும். நாடியில் பூசிடில் நாடி தேடி பொன் பொருள் வரும். கழுத்தில் பூசிடில் கட்டிய தாலி கெட்டியாய் நிற்கும். வலது செவியில் பூசிடில் மாமியார் மாமனார் மகிழவே நடந்திடுவர். இடது செவியில் பூசிடில் இருவரும் மதிப்பு தருவர். பூசும் பெண்டிர் கணவன் சொல்லை செவிமடுத்து கேட்பர். அக்கணமே செயலில் இறங்குவர். உள்ளங்கையில் பூசிடில் என்றும் கடனாளியாக மாட்டார்கள். அம்பாள் அருளால் வலது முழங்காலில் பூசினால் கணவனுக்கு தோல் வியாதிகள் வராது. கணவன் மனைவியின் பேச்சை கேட்க வேண்டுமானால் கணவனுக்கு முன் துயிலெழுந்து குளித்து மஞ்சள் பூசி கணவன் திருப்பாடலுக்கு மஞ்சள் இட்டு பொட்டு வைத்து விழுந்து வணங்கினால் மனைவி பேச்சை கணவன் கேட்பான். அதைவிட பெரிய பாக்கியம் இவ்வாறு செய்யும் பெண் மீண்டும் புவியில் பிறக்க மாட்டாள் என்று அறிவிப்பாய் போகா என்கிறார் அகஸ்தியர் பெருமான். இதை கோர சிவன் ஆட்டியத்தில் சிவன் உத்திர தாண்டவம் காலை தூக்கி ஆடினான். எனக்கு நிகர் யாரும் இல்லை என்று ஆடினான். உள்ளிருந்து உக்ரவேகம் வெளிப்பட்டதே சிவன் சக்தி பிரியே சாய்ந்தான். உக்கிரகாலியானவள் சிவன் மீது ஆடினாள். தானே சிறந்தவள் எனவே அறிவித்து. ஆகவே ஆண்கள் பெண்களுக்கு என்று அபார மதிப்பு தர வேண்டும். பெண்மையை போற்ற வேண்டும். கார்கோடகர் என்ற சித்தர் மஞ்சளின் மங்களத்தை பற்றி கீழ்கண்டவாறு பேசுகின்றார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவம் எல்லாம் பரிதி முன் பணியே போல மங்கையர் பூசும் மஞ்சள் தனை அல்லியே பூசும் அன்னைக்கு மஞ்சள் அன்னை என்று பட்டமிட்டனர் பார். ஓம். இடைக்காட்டு சித்தர். இருப்பதும் பொறுப்பதும் மறுப்பதும் ஆகி இனியொரு பிறவி எடுக்க வேண்டில் மஞ்சள் மகிமை அறியாதவர் பாரே. வேகத்தால் தனித்த நாதத்தால் ஓதுகின்ற பிறவி அத்தனையும் பெண்ணாய் பிறந்தில் மஞ்சள் இல்லையேல் அவள் பெண் அல்லையே. வாங்கிட சித்தர். வந்ததும் பொன்னும் பொருளும் ஆகும் முன்னே தந்த சிவலோக சக்திதானே ஈசன் கௌரிக்கே கிட்டிய பொருள் மஞ்சள் மகிமை அறிந்தது தானே என்கிறார். அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் கௌரியாக காரணம் மஞ்சளை அம்பாள் பூர்ணமாக புரிந்து கொண்டதால் தான். ஆனால்
இக்கலியுகத்திலோ பெண்கள் எல்லா மங்களங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் அளிக்க வல்ல மஞ்சளை பூச விரும்பாமல் வெண்மாவு பவுடரை பூசவே விரும்புவர். இவ்வாறு செய்வதால் மறுபிறவி ஏற்படுவது திண்ணம். மஞ்சள் மிக மிக புனிதமானது. மஞ்சள் என்ற சொல்லுக்கு திருமணம் என்று பொருளாகும். இதையே பெரியோர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உரை சொன்னதால் திருமணம் என்ற முறை பிறந்தது என்பர். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழும் கலியில் திருமணங்கள் எப்படி எப்படியோ நடப்பதால் அதன் மூலத்தை பற்றி யாரும் கவலைப்படுவதாக தெரியவில்லை. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பது மிகவும் உண்மை நிரம்பியதாகும். யாருக்கு யார், எங்கு, எப்போது, எப்படி கணவன் அல்லது மனைவி ஆவர் என்பதை மக்கள் புவியில் பிறப்பதற்கு முன்னமே முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். மனிதராய் பூமியில் பிறக்கும் யாவரும் முன் வினைகளின் பாக்கி காரணமாகவே பிறக்கின்றனர். அதன் காரணமாகவே திருமணம் புரிகின்றனர். பிறக்கும் குழந்தைகளும் பாக்கியை தீர்க்கவே பிறக்கின்றன. சுருங்க கூறின் தொட்டிலிருந்து சுடுகாடு வரை மனித வாழ்க்கை ஒரு முழுநீள பாக்கி கதையாகும். இதில் கொடுக்கப்பட வேண்டிய பாக்கிகளும் பெறப்பட வேண்டிய பாக்கிகளும் முழுமையாக கழிந்தாலன்றி இக்கதை இந்த ஜென்மத்தோடு முடியாது. தொடர்கதையாக மாறி பல ஜென்மங்களும் மேலும் தொடரும். மனித பிறவியையே பாக்கி என்று கூறினாலும் மனிதனாய் பிறப்பது பவித்திரம். அதனினும் பவித்திரம் மஞ்சளை பற்றி பெண்கள் அனைவருமே தெரிந்து கொண்டு முறையே பயன்படுத்துதல். மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் மஞ்சள் குங்குமம் என்றே உரைப்பேர். மஞ்சளில் இருந்தே குங்குமம் உற்பவிப்பதால் மஞ்சள் குங்குமம் என்று மஞ்சளையும் குங்குமத்தையும் எப்போதும் இணைத்தே வாயார சொல்லி பழகி வந்தால் சர்வ மங்கள மாங்கல்ய சக்திகளும் வாக்மய யோக சக்தியாய் உங்கள் வாழ்வில் தினந்தோறும் பதிந்து வந்திடும் என்ற தெய்வ ரகசியத்தையும் இனியேனும் அறிந்து கொண்டு இதனை வாழ்வில் நன்கு முறையாக கடைபிடித்து வாருங்கள் என்று குங்குமத்தையும் மஞ்சளையும் எப்போதும் இணைத்து சொல்லி வந்து உடல், உள்ளம், மனம், புத்தி, அறிவு, மெய், இல்லம், சமுதாயம், நாடு, பிரபஞ்சத்திற்கு மங்கள வளத்தை சதா சர்வ காலமும் வார்த்து தாருங்கள். இதுவே மகத்தான அக்ஷர மஞ்சள் குங்கும வழிபாடு என்று போற்றுதலாகி மங்களகரமான மஞ்சள் குங்கும லோகத்தில் நிச்சயமான மங்கள ஸ்தானத்தையும் பதித்து தரும். மகத்தான தெய்வீக புனிதத்தை சர்வகோடி யுக காலங்களிலும் சாஸ்வதமாகவே கொண்டு இவ்வாறு பெயரிலேயே சர்வ நிரந்தரமான மங்களகர சக்திகளை பூண்டதாய் சதா சர்வ காலமும் பஞ்சபூத சக்திகளுக்கும் எப்போதும் மங்கள துணையை பொழிந்தருளும் மஞ்சள் குங்குமம் போன்ற அமிர்தமய தெய்வீக வார்த்தைகள் மிகவும் அபூர்வமானவையே. இத்தகைய புனிதத்திலும் புனிதமான மங்களகரமான வார்த்தைகளை தினமும் எவ்வகையிலேனும் குறைந்தது 108 முறையேனும் கூறி மங்கள மழையை பரவலில் சுபமயமாய் வர்ஷித்து வருவதும் சாலமிகு தவமே, பிறவி பெரும் பயனே. மூலப்பொருளாய் மஞ்சளில் இருந்துதான் புனிதமான மங்கள நெய்யே அருள் நெய்யாய் குங்குமமும் ஆக்கப்படுகின்றது அல்லவா? இதனால்தான் குங்குமமும் ஹரித்ரா குங்குமம், மஞ்சள் குங்குமம் என்றே மஞ்சளுடன் இணைந்தே அழைக்கப்பெறும் பாக்கியத்தையும் அக்ஷர மங்கள சக்தியாய் கொண்டுள்ளது. உத்தம மூத்த சுமங்கலியர்களும் தம் இல்லத்துக்கு வருவோரிடம் மஞ்சள் குங்குமம் பெற்று செல்லுங்கள் என்று புனிதமயமாக குங்குமத்தை போற்றி விழித்துரைத்து மஞ்சள் குங்குமம் இட்டும் தந்தும் வழி அனுப்புவார்கள். பெண் குலத்திற்கான மஞ்சள் ரத்தை மங்களகரமான காப்பு ரக்ஷா சாதனம். எப்படி உலகின் அனைத்து ஆண்களிடமும் ஜாதி மத குல பேதமின்றி பூநூலும் சமித்து குச்சியும் வெற்றி சின்னமும் அரைஞான் கயிறும் மங்களகரமாய் எப்போதும் பொழிந்திருக்க வேண்டுமோ, இதே போல பெண்களிடம் மங்கள ஸ்தம்பம், மங்கள துஷ்கும்பம் எனப்படும் மஞ்சள் தூண்டும் மஞ்சளத்தை, மணிக்கட்டு சரடு, மாங்கல்யம் போன்ற வகையில் எப்போதும் நிறைந்திருக்க வேண்டும். மஞ்சள் ரத்தை பெண் குலத்தை எப்போதும் காத்து ரட்சிக்கும் மகத்தான ரட்சா சாதனம் என சுவாமி ஐயப்ப மூர்த்தியே அருளியுள்ளார். போகர் சித்தரும் மங்கோலிய புண்ணிய பூமியில் மஞ்சள் ஆற்றங்கரையில் தான் கைக்குள் மஞ்சள் ரத்தை தாங்கி பன்னெடுங்காலம் தவம் இருந்தார். மங்களகரமான தாலிக்கயிறும் மஞ்சள் சரடு என்றேதான் போற்று பெறுகின்றது. தாலிச்சரடில் பொன் மாங்கல்யம் மற்றும் சிறு மஞ்சள் துண்டை தவிர வேறு எதையும் கோர்க்க மாட்டார்கள் என்ற நேரே யாவரும் அறிவர். மஞ்சள் துண்டை மட்டும் எப்பொழுதும் மாங்கல்யமாம் தாலி
சரடில் சேர்த்துக் கொள்ளலாம் என்ற நீதி யுக யுகமாக உண்டு. பருத்தி நூலால் ஆன தாலி சரடுதான் புனிதமான சுமங்கலித்துவத்தை தரும். கணவனுக்கு நீண்ட ஆயுளையும் தீர்க்கமான அறிவையும் தர வல்லதாகும். எனவே தாலியை பொன் சங்கிலியாக மாற்றிக் கொள்ளுதல் ஏற்புடையதன்று. 1000 ஆனாலும் பாவு நூலிழையே பவித்திரம் என்பது தரியில் தக்கிலியில் நெய்து பாவும் நூலிழையின் மகத்துவத்தை குறிப்பதாகும். ஹரித்ரா குங்கும லிங்கம். நவகிரக தலமான சூரியனார் கோயில் அருகே உள்ள திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணநாதீஸ்வரர் தலத்தில் அருளும் ஸ்ரீ மங்களாம்பிகையின் திருக்கரங்களில் இருந்து தாலிச்சரடையும் மஞ்சளையும் பெற்று செல்வதும், ஏழை சுமங்கலிக்கு தாலி சரடுகளை தானமாக அளிப்பதும் கணவனுக்கு தீர்க்கமான ஆயுளை நல்க வல்லதாகும். மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்கள பெயர், மங்களாம்பிகை ஆகிய 5 பஞ்ச மங்கள சக்திகளை கொண்ட தலைமை திருமங்கலக்குடி. இங்கு ஸ்ரீ பிராணநாதீஸ்வரர் ஆலயத்தில் தற்போது ஸ்ரீ அகஸ்தியலிங்க சன்னதியில் உள்ளதே ஆதி காலத்தில் ஹரித்ரா குங்கும லிங்கம் என்று பெயர் பெற்றிருந்தது. அகஸ்திய மகர்ஷியும் இங்கு இதனை இத்தலத்தில் பிரதிஷ்டித்து வழிபட்டு வந்தார். ஆதி மஞ்சள் பூமியில் தோன்றிய லிங்கமே ஹரித்ரா குங்கும லிங்கம். அகஸ்தியரின் இந்த ஹரித்ரா குங்கும லிங்க பிரதிஷ்டைக்கு ஸ்ரீ ஔம கணபதி தரிசனமே மூல காரணமாக இருந்தது. ஓம். திருமங்கலக்குடி ஸ்ரீ ஔம கணபதியே மஞ்சளை தோற்றுவித்தவர். திருமங்கலகுடியில் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத ஸ்ரீ பிராணநாதீஸ்வரர் சிவாலயத்திற்கு அடுத்த வீதிமுனையில் உள்ள இந்த சிறிய ஔம மங்கள கணபதி ஆலயம் தற்போது பெரிதும் சிதிலமடைந்து இருக்கிறது. இங்கு அ, உ, ம ஆகிய 3 ஓங்கார மங்கள சக்திகளுடன் 3 கணபதி மூர்த்திகள் ஔம கணபதி மூர்த்திகளை அறிகின்றனர். ஆ பிளஸ் உ பிளஸ் ம. ஓம். ஆழ்ந்த பக்தியுடன் அம்மையில் மஞ்சளை அரைத்து ஆலயத்திற்கு அளித்து திருமஞ்சனம் அபிஷேகம் சார்த்தி 3 ஔம மங்கள கணபதி மூர்த்திகளை வழிபடுவது கணவனுக்கு தீர்க்க ஆயுளை தந்து சுமங்கலித்துவ மங்களத்தையும் இல்லற பெண்ணுக்கு பார்ப்பதாகும். கடுமையான நோய்பிணியால் வாடுவோர் இந்த மஞ்சள் திருமஞ்சன பூஜையை ஔம கணபதிக்கு புதன் சதுர்த்தசி நாட்களில் ஆற்றி வந்ததில் நல்ல நிவாரணமும் நிவர்த்தியும் கிட்டப்பெறுவர். பள்ளி கல்லூரி பருவத்தினருக்கும் கலியுகத்தின் கண்கண்ட கனிந்த கணபதி மூர்த்தி. திருமங்கலகுடியில் முறையான பூஜைகளற்றும் மிகவும் சிரமற்றும் இருக்கும் இந்த ஔம மங்கள கணபதி ஆலயத்திற்கு முதலில் உடனடியாக திருப்பணி நிகழ்த்தி ஆக வேண்டும். மஞ்சள் கொத்தை பானையில் சுற்றி பொங்கல் படைத்தும் இம்3 ஔம கணபதி மூர்த்திகளுக்கும் அகஸ்திய மகர்ஷி சாத்தி பூஜித்தது போன்ற மஞ்சள் கொத்தை மாலையாக அணிவித்து வழிபடுவது சிறப்பான வகையில் காரி சித்திகளை நல்கும். மங்கள விநாயகர், மங்கள விமானம், மங்கள தீர்த்தம், மங்கள பெயர், மங்களாம்பிகை ஆகிய 5 மங்கள சக்திகளும் ஸ்ரீ மங்களாம்பிகையின் திருக்கரத்தில் இருந்து பெறப்படும் தாலி சரடில் பொழிந்து மக்களுக்கு அருள வேண்டும் என ஸ்ரீ லோகமாதா தேவியை முதலாக வேண்டி இத்தலத்தில் நமக்கென நல்வரம் பெற்று தந்துள்ளார். இந்த மங்களகரமான வரத்தை பெற்றிட அகத்தியர் லோகமாதா தேவிக்கு முதலில் அருள் வழி காட்டியவரே ஸ்ரீ ஔம கணபதி மூர்த்தியே ஆவார். அம்மாவளி திதியில் தோன்றியதே மூங்கில் தாவரமாகும். சதுரகிரி போன்ற மூலிகை மலைப்பகுதிகளில் மேலிருந்து 300 அடி ஆழத்தில் குஞ்சம் கதிர் என்ற மூங்கில் இனம் வளர்கின்றது. இந்த மூங்கிலில் தான் பண்டைய காலத்தில் ஆலயத்தில் சுவாமிக்கு பல்லக்குகளை செய்வார்கள். இறைவனுக்காகவே படைக்கப்பட்டு வளர்வதால் வேறு எதற்கும் இதனை பயன்படுத்துவது கிடையாது. ஆனால் மூங்கிலில் அரைத்த மஞ்சள் கலந்த தீர்த்தத்தை நிரப்பி இறைவனுக்கு அபிஷேகித்தல் பன்மடங்கு பலன்களை வார்க்கும் என்ற விசேஷமான வழிபாட்டு ஏதியும் உண்டு. இந்த குஞ்சம் கதிர் மூங்கில் பல்லக்கில் மூங்கில் மாத்திரம் எப்படி வேண்டுமானாலும் வளையும், எவ்வளவு எடையையும் தாங்கும். சுவாமிக்கு பல்லக்கு செய்வதற்கு அம்பாரி செய்வதற்கு என வளையும் தெய்வ பாங்கு உற்சவங்களுக்கு இது மிகவும் உதவும். இந்த மூங்கிலுக்கு மட்டும் எவ்வகையிலும் வளையும் தன்மை அபரிதமாக அற்புதமாக வந்ததின் காரணம் அஷ்டதிக்கு பாலகர்கள் மஞ்சள் அரைத்து திருமஞ்சனம் சாத்தி பூஜிக்கும் பூமி பகுதியில் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் விளைவதே ஆகும். இதனால்தான் இதற்கு விசேஷமான வளைவு சக்தி தெரிகிறது. இதில் இருக்கிற மூங்கில் அரிசியை மட்டும் இறை பிரசாதமாக உண்ணுகிறார்கள். மூங்கில் சோறு எனும் இந்த மூலிகாச்சாரம்
கை கால் மூட்டு சம்பந்தமான நோய்களுக்கு நிவர்த்திகளை தருவதாகும். இந்த மூங்கிலை அனைவராலும் பார்க்கவோ எடுத்து வரவோ முடியாது. பூர்வ ஜென்ம முருக வழிபாட்டு புண்ணிய சக்திகள் நிறைந்த ஆதி மலைவாசிகள் தாம் நன்கு பக்தியுடன் மஞ்சள் மாதாவை வழிபட்டு தக்க பூஜைகளை நிகழ்த்தி இவ்வகை மூங்கில்களை எடுத்து கொண்டு வந்து நன்கு பதப்படுத்தி தருவார்கள். இறைவனுடைய பல்லக்கு ஆக்குவதற்கான சுவாமி கைங்கரியம் என்பதால் அவர்கள் இதற்காக பணம் எதையும் பெறுவதில்லை. எனவே மஞ்சள், அரிசி, கேழ்வரகு, எண்ணெய் போன்றவற்றை தான தர்மமாக அவர்களுக்கு அளித்துதான் இவற்றை பெறுதல் சிறப்பானதாகும். இவ்வகை மூங்கில் வகைகளால் ஆவதே சில அரிய பூஜை சக்திகள் நிறைந்த மூங்கில் டம்ளர்கள் ஆகும். இவற்றால் அபிஷேகம் செய்தல், தர்ப்பணம் அளித்தல், நீர் அருந்தி வருதல் மிகவும் விசேஷமானதாகும். மூங்கில் டம்ளரில் அரைத்த மஞ்சள் நீர் ஊற்றி அருந்தி வருதல் நல்ல ஆரோக்கியத்தையும் குறிப்பாக சுமங்கலித்துவத்தையும் தரவல்ல மிகவும் விசேஷமான சக்திகளை கொண்டதாகும். இத்தகைய மூங்கில் காட்டில் நாகங்கள் வாசம் அதிகம். எனவே அனைவராலும் போய் எடுத்து வர முடியாது. இவற்றை காணவே ஒரு மண்டல சூரிய பூஜையை ஆற்றிட வேண்டும். மூங்கில் டம்ளரில் மஞ்சள் பொடி, மஞ்சள் திருத்தத்தை வைத்து சூரிய பூஜை நடத்துவது மிகவும் விசேஷமானது. கண் சம்பந்தமான நோய்களுக்கு நிவர்த்திகளை தரவல்லது. எனவே கண் டாக்டர்கள் தினமும் மூங்கில் டம்ளரால் மஞ்சள் தீர்த்த அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபட்டு வருவதால் நல்ல திறமையான சக்திகளை பெற முடியும். மிகவும் முக்கியமான மூங்கில் வகை பூஜையை எவ்வகையிலும் ஆற்றிடுக. ஆலயத்தில் சுவாமியை சுமந்தாவது இதனை நிறைவேற்றிடுக. இன்று மட்டும் அல்லாது மூங்கில் வகை பூஜை பலாபலன்களாக இனி திருந்த முடியாது என்று நினைத்தோர் ஓரளவேனும் திருந்திடவும், இனி திருந்திருக்க முடியாது என்ற வகையிலும் இருக்கும் கெட்ட வழக்கமும் ஓரளவேனும் அகலவும் நல்வழிகள் பிறக்கும். ஓம்